ஒரு மணி நேரம் இப்ப திருஞான சம்பந்தருடைய வழிகாட்டுதல். அவர் என்ன சிவ வழிபாடுன்னா, திருஞான சம்பந்தர் என்ன சொல்கிறார், திருஞான சம்பந்தருடைய துதி. அதுல என்ன சொல்றாங்கன்னா, திருஞான சம்பந்தர்னு பேரை சொன்னா கைலாயம்மா. அந்த பெருமானை சொல்லி எல்லாம் உள்ள அண்ணாமலைய மன்னருடைய திருப்பாதங்களை வணங்கி, அவர் என்றும் விழா தலைவர், என்றும் விழாத தலைவர். 5 வருஷத்துக்கு ஒரு முறை எல்லா தலைவரும் விழுவாங்க. இவர் அகில உலகம் விழுந்தாலும் இவர் விழ மாட்டார். அப்படி நம்முடைய என்றும் விழாத தலைவர், விழா தலைவர் இருக்கக்கூடிய அண்ணாமலைய மன்னரை இறைஞ்சி வணங்கி, நம்ம குருநாதர் திருஞான சம்பந்தருடைய திருவடியை வணங்கி, வந்திருக்கிற உங்களுடைய பாதங்களை எல்லாம் என் தலைமையில் வைத்து வணங்கி, இப்பொழுது சம்பந்த பெருமான் என்ன சொன்னாரோ அதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். முதல்ல நான் உங்களுக்கு எல்லாம் ஒரு அச்சாரம் போட்டுடுறேன். எனக்குன்னு ஒன்றும் தெரியாது, உட்காரும்போது 0 தான். சம்பந்தர் என்ன சொல்றாரோ அதை தான் நான் சொல்லணும். கடவுளை கண்டவர்கள் சொல்வது என்ன, கண்டவன் சொல்றதை கேட்காதீங்க, கடவுளை கண்டவர்கள் சொன்னது. இப்ப உனக்கு சந்தேகம் வந்தா நீ ஞான சம்பந்தரை கேட்டுக்கணும். நான் ஏன்னா அவர் சொன்னதை நான் சொல்லியிருக்கிறேன். அவரை கேட்டீங்கன்னா சாமி சொன்னதை தான் நான் சொன்னேன், நீ அங்க போய் கேளுங்குவாரு. ஏன்னா அவர் முதல்ல என்ன பாடுறாரு, நான் பாடல. ஞான சம்பந்த குழந்தைக்கு 3 வயசு, சீர்காழியில் பிறக்கிறாரு. 3 வயசு நிரம்பின உடனே அவங்க அப்பா குளத்துல குளிக்க போறார். இந்த குழந்தை அடம் பிடிக்குது வரேன்னு கூட கூட்டி போய் வயல உட்கார வச்சுட்டு ஒரு அகமர்ஷண மந்திரம் சொல்லி கீழே மூழ்கினார். அது அப்பாவை காணமேனு அம்மா அப்பான்னு அழுதது. தோணியப்பர் மேல இருந்து இறங்கி வந்து அம்மாவை கூப்பிட்டு பாலை கொடுன்னார். உண்ணாமலை அம்மை அந்த அம்மா கிட்ட நேராக பாலை குடிக்க முடியாது, பொற்கிண்ணத்துல கறந்தாங்க, சம்பந்தருக்கு கொடுத்தாங்க. எல்லாரும் கவனமா கேட்கணும். வரவங்க போறவங்கலாம் இந்த மாநாட்டில் நிற்க கூடாது. யாரெல்லாம் வந்தா பின்னாலே உட்காந்துடணும், எழுந்து போறவங்க போகணும். மத்தில கண்ட கடையை வைக்கிறது இனிமே வச்சுக்க கூடாது. அங்க ஒரு குழு நின்றுக்குன்னு நம்ம வீட்டு சோத்தை தின்னுட்டு அங்க நின்றுட்டு காலத்தை கழிக்க முடியாது. இது கைலாயத்தில் நடக்க வேண்டிய சொற்பொழிவு, உங்களுக்கு தெரியாது. கனடாவில் 90 வருஷமா கூப்பிட்டுங்கிறான். உங்களுக்கு ஒரு நாளைக்கு 20 லட்சம் கொடுக்குறவான்னு, 30 லட்சம் கொடுத்தா கூட இங்கே தமிழ்நாட்டில் பேசாத நான் அங்கே வந்து கிழிக்க போகிறது ஒன்றும் கிடையாது. 20 டிகிரி மைனஸில் போவோம். அங்கே போனால் மீன் போல விரச்சிடுவோம் நாம. அதெல்லாம் வேணான்னு. ஆனால் ரொம்ப கிரிப்பாக இருக்கணும். நீங்கள்லாம் தங்க கம்பிங்க, தங்க கம்பியில் சத்தம் வருமா? வராது. அதை எங்கே போடுறோம்? கழுத்தில். சத்தம் வர்ற கொலுசு காலில் போடுறோம். நீங்கள்லாம் தங்க கம்பிங்க, தலையில் வச்சு உங்களெல்லாம் போட்டோன்னு சொல்லி சம்பந்தருடைய உரைக்கு வருவோம். சம்பந்தருக்கு பாலை கொடுக்குறாங்க அம்மா, கறந்து கொடுக்குறாங்க. அப்படியே கொடுத்துருந்தாக்கா அதில் ஒன்றும் சேர்க்க வேண்டியதில்லை. இப்போ அம்மா கிட்ட ஒரு குழந்தை பால் குடிக்குது, சக்கரை வேண்டாம? மாடுல வந்து இப்போ கன்றுக்குட்டி பால் குடிக்குது, அதுக்கு சக்கரை வேண்டாம? ஆனால் அந்த பாலை கறந்துட்டா அதில் ஏதாவது ஒன்று சேர்க்கணும். ஏன்னா பாலை கறந்த உடனே அது காற்றுப்படும், அதனுடைய இயல்பு மாறும். அதில் உபப்பொருள் ஏதாவது சேர்க்கணும். அப்போ அம்மா பாலை கறந்து கொடுத்தாங்க, அதில் ஏதாவது சேர்த்திருக்கணும் இல்லை? எல்லாரும் கம்முன்னு இருக்கிறீங்க, நியாயம் தானே? அவங்க கறக்காத அப்படியே பாலை ஊட்டி இருந்தாங்கன்னா ஒன்றும் இல்லை. ஆனால் கறந்து கொடுத்தாங்கன்னு தான் எழுதுறாங்க சேக்கிழார். அப்போ கறந்துட்டா அது காத்துப்பட்ட உடனே அதனுடைய சுவை மாறி இருக்கும். அதனால அதில் ஏதோ கலந்துருக்குறாங்க. என்ன கலந்தாங்கன்னு உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அந்த பாலை குடிக்கிறார் குழந்தை, 2 பக்கமும் ஒழுகுது. தாய்மார்கள் என்ன பண்ணுவாங்க, படுக்க வச்ச குழந்தைக்கு பால் கொடுப்பாங்க, 2 பக்கம் ஒழுகும். இந்த முந்தானையில தொடச்சிடுவாங்க. ஏன்னா ஈ முக்கியம், எறும்பு கடிக்கும், குழந்தை தூங்காது. சாதாரண தாய்க்கே பால் ஒழுகுனா முந்தானையில துடைக்கணும்னு தெரியுமானா, அந்த ஜெகன்மாதாவா இருக்கிற அவளுக்கு அந்த குழந்தைக்கு 2 பக்கம் பாலை ஒழுகும் போது துடைக்கணுமோ இல்லையோ, ஆனா துடைக்காத போனாங்க. ஏன்னா அங்க அதை துடைக்காத விட்டதுனாலதான் அவங்க அப்பா மேல வராரு.
என்னடா ரெண்டு பக்கமும் பால் ஒழுகுது, யார் கொடுத்த பாலை குடிச்சேன்னு கோலை எடுத்து அடிக்க போனார். தோடுடைய செவைன்னு பாட்ட ஆரம்பிச்சு திருமுறை 12 திருமுறை வளருது. அன்னைக்கு தொடச்சி இருந்தா 12 திருமுறை போச்சு. அவங்க அப்பா கோலை எடுத்து அடிக்க போறதில்லை, அந்த குழந்தை தோடுடைய செவைன்னு பாட போறதில்லை. அதனால அந்த ஜெகன்மாதாவுக்கு தெரியும், பால் ஒழுகிறதுல இருந்துதான் இந்த திருமுறை வெளியே வர வேண்டும் நினைக்கிறாங்க. அதனால பாலை துடைக்காத போனாங்க. அவங்க அப்பா வெளியே வராரு, பால் ஒழுகிறத பாக்குறாரு. யார் கொடுத்த பாலடா குடிக்கிறேன்? அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் வீட்லயும் போய் சாப்பிடக்கூடாது. விவேகானந்தர் வெளிநாட்டில் போனப்போ ஒரு பெரிய பணக்கார வீட்டில் சாப்பாடு விருந்து வச்சாங்க. அந்த சமையல்காரனை பார்த்தோம்னா அவர் எழுந்து வந்துட்டாராம். நல்ல உணர்வோடு இருக்கணும். ஒரு துறவி நல்லா கதையை கேட்டுக்கணும், டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. ஒரு நல்ல பெரியவர் அந்த துறவியை கூப்பிட்டு வந்து சாப்பாடு போடுறாரு. சாப்பிட்டாங்க. போகும்போது அந்த வெள்ளி டம்ளர் எடுத்து பையில போட்டார் அந்த துறவி. அவர் குடிசைக்கு போன உடனே ஞாபகம் வருது, அடாடா நாம முற்றும் திறந்த துருவியாச்சு, இந்த டம்ளர் மேல ஏன் ஆசை வந்தது, என்னவோ கோளாறு அப்படின்னு சொல்லி திரும்பி வந்து அந்த வீட்டம்மா கிட்ட, அம்மாம்மா நான் போகும்போது ஏதோ எனக்கு திருட்டு எண்ணம் வந்தது, இந்த டம்ளரை கொண்டு போயிட்டு நீங்க வச்சிங்கன்னு கொடுத்தாங்க. அவங்க வீட்டுக்காரர் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. ஏமா நம்ம வீட்டு சாப்பாட்டை சாப்பிட்டோம்னா துறவிக்கு அந்த எண்ணம் மாறி இருக்குது, என்ன பண்ண நீன்னு கேட்டார். பிள்ளைங்களே இப்படித்தான், வீட்டில் ஒண்ணுமே இல்லை, நீங்க கொண்டாந்து இந்த துறவியை விட்டுட்டு எனக்கு சாப்பாட்டை சமைச்சு போடுங்கன்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? பக்கத்து வீட்டுக்கு ஓட்டமா ஓடி போய் அந்த நேரத்தில் போய் அரிசியில பருப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. பக்கத்து ஆத்துக்கு போயிட்டு கொஞ்சம் அரிசி கடன் கேட்டேன், ஒரு அரைப்படி கேட்டேன், கொடுத்தாங்க, அதை கொண்டாந்து சமைச்சு போட்டேன் அப்படின்னு. அடாடா அவன் யாருன்னு கேட்டா, ரயில்வே குடோன்ல வேலை செய்யறோம், குத்தூசி போட்டு அரிசியை திருடிக்கிட்டு வர, அந்த திருட்டு அரிசியை சமைச்சு போட்டா இவனுக்கு திருட்டு. அதனால அவங்க அப்பா என்ன பண்ணாரு, ஞானசம்பந்தர் அப்பா, யார் கொடுத்த பாலப்பா குடிச்ச, எண்ணமெல்லாம் மாறிடுமே, நான் உன்னை எப்படி வளர்க்குறேன் அப்படின்னு கோல் எடுத்து அடிக்க போனாரு. அந்த குழந்தை சொல்லுது, அப்பா யார் கொடுத்த பாலையும் நான் குடிச்சிடல, தோடு உடைய செவியன், எனக்கு பால் கொடுத்தது யார் தெரியுமா? தோடு உடைய செவியன் விடை ஏறியோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன். அப்பா தோட்ட காதல் அணிந்திருக்கிற அந்த சிவபெருமான் தான் அம்மாவுக்கு சொல்லி, அம்மா எனக்கு அந்த பாலை கொடுத்தாங்க, நான் குடிச்சேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்ப இது அந்தனர் குலத்துல பிறந்தவர், அவங்க அப்பா 4 வேத சதுரர். இந்த குழந்தை நியாயமா பால் உள்ள போன உடனே என்ன வரணும்? சமஸ்கிருத மொழி வரணும், வேற்று மொழி வரணும், தமிழ் வர முடியாது. ஆனா அத்தகைய சூழல்ல பிறந்த குழந்தைக்கு உள்ள பால் போன உடனே தமிழ் வருது. என் பக்கத்துல ஒருத்தன் உட்கார்ந்து இருந்தான், பேசிக்கிட்டே இருந்தான். அவன் வாயிலிருந்து வெங்காய ஏப்பம் வருது. இன்னையா வெங்காயம் சாப்பிட்டியான்னா? ஆமாண்ணா. எதை சாப்பிட்டோமோ அதானே ஏப்பம் வரும். அப்ப அந்த பால் உள்ள போன உடனே இவர் தோடுன்னு ஆரம்பிக்கிறார். சொன்னா அந்த அம்மா அந்த பால்ல என்ன கலந்து கொடுத்தது? ஞானப்பால். அதுல அருந்தமிழ் உணர்வை கலந்து கொடுத்துருக்கணும் அந்த அம்மா. அதனாலதான் அது உள்ள போன உடனே தமிழ். தோடு உடைய செவியன் அர்த்தாபத்த நியாயமா. தோடு மங்களத்துக்கு உரியது. நம்ம திருமுறை பால் ஒழுக தொடங்குது, முதல்ல மங்களத்தை ஆரம்பிக்குது. தோடு அம்மா காதல இருக்கும், ஐயா காதல குழை இருக்கும். பாலை கொடுக்க சொன்னது ஐயா, கொடுத்தது அம்மா. இப்ப ஒரு குழந்தை பிறந்தா முதல்ல யாரை பார்க்கும்? அம்மாவை பார்க்கும். இப்ப ஞானசம்பந்த குழந்தை ஞான குழந்தை, இது இப்ப புது பிறப்பு. இது யாரை பார்க்குது? எடுத்த உடனே அம்மாவை பார்க்குது. கொடுத்த பால் கொடுத்தது அந்த அம்மா. தோடு உடைய செவியன், தோடு இடபாகம், அருமைப்பாடு.
என் உள்ளம் கவர்கள்வன். அந்த பாலை கொடுத்து என்ன பண்ணாங்க? ஷார்ட்டா சொல்ற சுருக்கம், இது 1.5 மணி நேரம் ஆகும். என் உள்ளத்தை திருடிட்டு போயிட்டாங்கப்பா இந்த பாலை கொடுத்து. இப்ப என்னுடைய ஒரு 2 சக்கர வாகனத்தையோ 4 சக்கர வாகனத்தையோ ஒருத்தர் திருடிட்டு போயிட்டா அவன் விருப்பத்துக்கு தானே அதை பயன்படுத்துவான். இப்ப இந்த சிவபெருமான் அந்த பார்வதி பரமேஸ்வரர் அர்த்தநாரீஸ்வரர் வந்தவர் பாலை கொடுத்து இவர் உள்ளத்தை திருடிட்டு போயிட்டாருன்னா இவர் உள்ள இனிமே அந்த பரமேஸ்வரன் அந்த சிவபெருமான் எப்படி நடத்துறானோ அப்படித்தானே நடக்கும். அதனாலதான் அந்த குழந்தை சொல்லுது, நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகந்தன் வார்த்தை என்றோ நாட்டீரானே உரைப்பேன். நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகந்தன் வார்த்தை என்றோ நாட்டீர், நான் ஏன் உரைப்பேன்? எனக்கென ஞான உணர்வு ஏது சிவம் ஊன் நாடின் எல்லா மொழி. நான் பாடுறதெல்லாம் சிவபெருமான் சொன்னதுதான். ஏன் அவன் என் உள்ளத்தை திருடிட்டு போயிட்டான். இப்ப இனிமே அதான் என் 2 வீலரை ஒருத்தர் திருடிட்டு போயிட்டான்னு அவன் இஷ்டத்துக்கு தானே ஓட்டுவான். அதை போல என் உள்ளத்தை திருடிட்டு போயிட்டா அவன் என்ன பாடுறானோ அதுதான் வெளியே வருகிறது. அப்போ திருஞான சம்பந்தர் சொன்னது அத்தனையுமே சிவபெருமான் வாக்கு, பதிவாக்கு. அதுல எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. இதை மறுக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஆள் கிடையாது. இதான் விஷயம். சரி, நீங்கள்லாம் ஒரு கேள்வி கேட்கலாம், கேட்க மாட்டீங்க. இவர் அழுதாரு, சாமி பால் கொடுத்தாரு. உலகத்துல அழற எல்லா குழந்தைக்கும் பால் கொடுக்கணுமோ இல்லையாமா? அதானே சாமி. அவருக்கு என்ன வேறுபாடு? இந்த குழந்தைக்கு மட்டும் பால் கொடுக்கணும், எல்லா குழந்தைக்கும் பால் கொடுக்கணும்? இந்த கேள்வி நீயும் நானும் கேட்போன்னு அந்த குழந்தை பதில் அந்த பாட்டுல சொல்லுது. ஏடுடைய மலரால் முனையினால் பணிந்து ஏத்த அருள் செய்த பால். இன்னைக்கு நான் அழுதுக்காக பால் கொடுத்தாரு. எத்தனையோ பிறவில நான் ஏடுன்னா வாசனை உள்ள மலர், மலரால் அவரை அர்ச்சனை பண்ண அந்த புண்ணியத்துக்கு தான் இன்னைக்கு பால் கொடுத்தார். ஏடுடைய மலரால் முனையினால் பணிந்து ஏத்த அருள் செய்த. எத்தனையோ நாள், எத்தனையோ பிறப்பு, அப்படி அவரை மலரால் அர்ச்சனை பண்ணதுக்கு தான் இன்னைக்கு அந்த பாலை கொடுத்து என்னை ஆட்கொண்டார் அப்படின்னு சொல்ல வருகிறார். ரைட். இப்ப அவர் பாடுறதெல்லாம் சிவபெருமான் பாடியது வச்சுக்கோங்க. ஆச்சா, அவர் என்ன சொல்ல இருக்கிறார்? நம்ம இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வரார்? முதல் அவர் சொல்ல வருவது என்னன்னு கேட்டீங்கன்னா, வாயடைந்து பாட வல்லார் வானுலக ஆள்பவரே, நற்றவர் காழையுள் ஞான சம்பந்தன் குற்றமில் பெரும்புகள் கொள்ளை காடரை சொற்றமிழ் இன்னிசை மாலை சோர்வென்றி கற்றவர் கடலடி காண வல்லவரே. இன்னைக்கு கூட திருமாலால் காண முடியவில்லை அந்த திருவடியை, ஆனா என் பாட்டை பாடினீங்கன்னா நீங்க காணலாம். திருமாலால் முடியாத ஒன்றை என் பாட்டு செய்யும்னு அரைகோவி சொன்னவர் திருஞான சம்பந்தன். இத சொல்லிட்டு சொல்றாரு, நல்ல புனர்புகழை தமிழான சம்பந்தன். புகழினா சீர்காழி, சீர்காழியில பிறந்த சம்பந்தன் நல்ல அள்ளி மலர்களினை ஆரூரம் வந்தாரை வல்லதோர் இச்சையினால் திருவாரூர்ல பாடுறாரு. வழிபாடு இவை 10 வாய்க்கச் சொல்லுதல் கேட்டல் வல்லார் துன்பம் துடைப்பார். வழிபாடு இவை 10. சிவ வழிபாடு என்று சொல்வது சடங்கு கிடையாது. திருஞான சம்பந்தர் வாக்கு. அவர் சொல்றாருன்னா சுவாமி சொன்னது. அவருடைய அவதாரமே புறையோடி கிடக்கிற சமயத்துல புறையோடி கிடக்கிற இந்த தேவையற்ற சடங்குகளை தூக்கி எறிவதற்காக அவதாரம் பண்ணவர் ஞான சம்பந்தர். முதல்ல சொல்றார் பாருங்க, சிவ வழிபாடு என்பது வாயடைந்து பாடுவது, வழிபாடு இவை 10 வாய்க்கச் சொல்லுதல். நான் பாடி இந்த 10 பாடலை பாடுங்க, அதுதான் வழிபாடு. சிவபெருமானை வாயினால் பாடுவதுதான் வழிபாடு. எத்தனை முறை சொன்னாலும் உங்களுக்கு விளங்காது, விளங்குற மாதிரி சொல்றேன். உங்களுக்கு விளங்காதுன்னு எனக்கு தெரியும். என்ன சொல்றாரு? வழிபாடு இவை 10 வாய்க்கச் சொல்லுதல். அம்மா, உங்களுக்கு ஜுரம் வருது, மருந்து நீங்க தானே சாப்பிடணும். உங்களுக்கு தண்ணி தாகம் எடுக்குது, நீங்க தானே தண்ணி குடிக்கணும்.
உங்களுக்கு பசி வந்தா நீங்க தானே சாப்பிடணும். அப்ப உங்களுடைய தீவினை போய் நீங்க நலம் பெறணும்னு சொன்னா நீங்க தானே இறைவனை வாழ்த்தணும். அதான் சம்பந்தர் லாஜிக். வேற என்ன? நீங்க தான் வாழ்த்தணும், நீங்க தான் பாடணும். உங்களுக்காக நான் தியானம் பண்ணலாம், இறைவனை வேண்டலாம். ஆனா உங்களுக்கு பசித்தா நீங்க சாப்பிட்டாதான் உங்களுக்கு பசி அடங்கும். நீங்க தான் பாடணும், நீங்க தான் அவரை தோத்திரத்தினால மகிழ்விக்கணும். சொன்ன ஒரு பாட்டு, காயலாம் கணியன கணிவிக்கும் ஒருவரும் கருணை அமது எனக்கு கண் கண்ட தெய்வமே கலி கண்ட அற்புத காட்சி கனகமலையே தாயலாமலைய வந்தந்தையே ஒரு தனித்தலைவனே நின் பெருமையை சாற்றிட நினைத்திட மதித்திட அறிந்திட சார்கின்றதோறும் அந்தோ வாயலாம் தித்திக்கும் மனமெல்லாம் தித்திக்கும். சாமி எனக்கு அண்டு விட்டு கதையை பேசினதானே வாயலாம் தித்திக்கும் மனமெல்லாம் தித்திக்கும். உனக்கு எனக்கும் சம்மதருக்கு நின் பெருமையை சாற்றிட நினைத்திட மதித்திட அறிந்திட சார்கின்றதோறும் அந்தோ வாயலாம் தித்திக்கும் மனமெல்லாம் தித்திக்கும் மன்னியமை அறிவெல்லாம் தித்திக்கும் எண்ணில் அதில் வரும் இன்பம் என்பது. சாமி பாட்ட பாடினா வாயலாம் தித்திக்குமா, மனமெல்லாம் தித்திக்கும், மன்னியமை அறிவெல்லாம் தித்திக்கும். புண்படா உடம்பும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நின்றனையே கருத்தில் வைத்தேற்றுதற்கு இசைந்தேன். உண்பனே எனினும் உடுப்பனே எனினும் உலகரை நம்பினேன் எனது நண்பனே நலம் சார் பண்பனே உனையே நம்பினேன் கைவிடேல் எனையே. பாட்டு சம்பந்தர் சொல்ற ராமேஸ்வரர் நினைச்சு பாடுறார். ராமர் கோயில் கட்டுறாரு, சிவலிங்க நிறுவி ராமேஸ்வரத்துல. கோடி மாதவங்கள் செய்து கொண்டினார் தம்மை எல்லாம் வீடவே சக்கரத்தால் எரிந்து பின் அன்பு கொண்டு தேடிமால் செய்த கோயில் திருவிராமேஸ்வரத்தை நாடிவாழ் நெஞ்சமே. திருவிராமேஸ்வரத்தை நாடிவாழ் நெஞ்சமே தேடிமால் செய்த கோயில் வீடவே சக்கரத்தால் எரிந்து பின் அன்பு கொண்டு மால் செய்த கோயில் நாடிவாழ் நெஞ்சமே நன்னெறியாகும் என்ற சாமி. நான் மனைவி மக்கள் பொன் பொருள் இவற்றை அல்லவா நாடி வாழ்ந்தேன். கோடி மாதவங்கள் செய்து கொண்டினார் தம்மை எல்லாம் விடவே சக்கரத்தால் எரிந்து பின் அன்பு கொண்டு தேடி மால் செய்த கோயில் திருமால் செய்த நாடிவாழ் நெஞ்சமே நன்னறியாகும். அதுதானே உரியபடி. ஆக வாயினால் இறைவனை துதிப்பதுதான் வழிபாடு. எந்த வகையிலும் பிறரை வழிபாடு செய்ய சொல்வது உனக்காக நம்ம அங்க இங்க பார்த்துட்டு இருக்கிறது அது நடக்காத காரியம். அதுதான் இன்னொரு வார்த்தையில திருவண்ணாமலை பதிகத்தில் அழகா சொல்றார். அருணகிரிநாதர் பாட்ட சொன்னாரு. அருணகிரிநாதர் திருவண்ணாமலை பதிகத்துல ஒரு பாட்டு பாடுறார். திருவண்ணாமலை பதிகத்துல சாமி சீர்காழில பிறந்தார திருஞான சம்பந்தர். அவர் பாடுற பாட்டு மாதிரி நான் பாடணும் எனக்கு அருள் கேட்கிறேன். புகழையில் வித்த பாட்ட சொல்றேன் கேட்டுக்க. புகழையில் வித்தகர், புகழைனா சீர்காழிக்கு 12 பேர்ல ஒண்ணு. புகழையில் வித்தகர் போல அமிர்த கவி தொடைபாட அடிமைதான கருள்வாயே முருகா முருகா. புகழையில் வித்தகர் போல அமிர்த கவி தொடைபாட அடிமைதான கருள்வாயே. புகழையில் வித்தகர் யாரு? திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர் பாடுற மாதிரி நான் பாடணும், எனக்கு அருள் கொடுப்பா. அது என்ன கவி என்றார்? அமிர்த கவி. அமிர்தம் உண்டாரை சாபாமல் வைக்கும். ஞான சம்பந்தருடைய பாட்டை பாடனா முட்டான். யாரும் பயப்படக்கூடாது, ஏமா வரமாட்டாங்க கிட்ட.
முதல் முதல் தான் பாடிய பாடலை உரசி காட்டியவர் ஞானசம்பந்த பெருமான். ஞாபகம் வச்சுங்க. அகில உலகத்துல இன்னைக்கு வரையில ஒரு தலைவர் இது போல எந்த தலைவரும் பிறந்தது கிடையாது. எந்த சமயத்துல இன்னி வரையில கிடையாது. கல்யாணம் ஆகுது நல்லூர் பெருமணத்துல. அப்பா அம்மா சொன்னா கேட்கணும். இவருக்கு கல்யாணம் வேணாம் ஒண்ணும் வேணாம் தெரியும். ஆனா அப்பா சொல்றாரு அம்மை மிதிச்சு அருந்தது காட்டி கல்யாணம் ஆச்சு. நேரா அந்த அம்மா பேர் யாருக்கு தெரியும்? யாரு? என்ன சொல்ற? தோத்திர பூர்ணாம்பிகை. பொண்ணு கொண்டாந்து வைடா. இங்க இருக்கு பேரு தோத்திர பூர்ணாம்பிகை. அந்த அம்மா பல காலம் தவம் பண்ணவங்க. வா 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 பாப்பா, எகிரி குதிக்க வேணாமா? வா 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 வா. நல்லாரு நல்லாரு நல்லாரு. தோத்திர பூர்ணாம்பிகை. அந்த அம்மா கையை பிடிச்சாரு. நேரா மூலஸ்தானத்துக்கு போறார். நல்லூர் பெருமன கோயில். அந்த சாமி பேர் சிவலோகநாதர் சாமி. நான் சீர்காழில தொடங்கி இன்னைக்கு வரையில உன்னை பாடிட்டு வரேன். என் பாட்டை பாடனா கைலாயம் கிடைக்கும், பாவம் போகும், அது கிடைக்கும், இது கிடைக்கும், விண்ணாழ்வர் மண்ணாழ்வர் தேவர்கள் வருவாங்க, இதெல்லாம் நான் பாடுறேன். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? பாடின என்னையே இந்த இதரத்துல தள்ளிட்டீங்கள. யாராவது பின்னால என் பாட்டை பாடுவானா? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு 100 ஆண்டு வாழ்வது எப்படின்னு ஒருத்தன் ஒரு புத்தகம் எழுதுறான். அவன் 60லே போயிட்டு அந்த புத்தகத்தை எவனாவது படிப்பானான்னு கேட்கிறாரு சம்பந்தர். தான் அவர் கேட்ட கேள்வி. பாடன நான் சொல்றேன். விண்ணாழ்வார் ஆணை நமதே, அரசாழ்வார் ஆணை நமதே, சத்தியம் போட்டு பாடியிருக்கார். அரசாழ்வார் ஆணை நமதே, சத்தியம் சொன்னவர். விண்ணவர் விமானம் கொடுவரை ஏறி மீனோட காண்டு வீட்டு இருப்ப தேவரெல்லாம் உங்களை வந்து வரவேற்பார்கள். இப்படி பாடி இருக்கிற நானு, நீங்க என்ன பண்ணீங்க? என்னையே இல்லறத்துல தள்ளிட்டீங்களே. அப்படி பாடின என்னைய நீங்க இல்லறத்துல தள்ளிட்டீங்களே. என் பாட்டை யாராவது பாடுவானா பின்னால? 100 ஆண்டு வாழ்வது எப்படி? 60லே போன அந்த புத்தகத்தை எவன் படிப்பான்? அந்த கதையா போச்சு என் கதைன்னார். உடனே சுவாமி வான்படிய சொன்னார், சம்பந்தா நில், இதோ பார். அந்த அந்த கருவறை கைலாயமா மாற்று. இந்த உலகத்துல 3 பேருக்கு கைலாயத்தை கீழே கொண்டாந்தார் சாமி. ஒண்ணு திருஞான சம்பந்தர், 2வது திருநாவுக்கரசர், 3வது யாரா? ஆண்டிய மன்னர். யாரு? யாரு யாரு யாரு? வரகுணதேவர். 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 உட்கார்ப்பா. வரகுணதேவர். வரகுணதேவருக்கு கொண்டாடுறார். பாண்டிய மன்னன் சொன்ன புக்கு கொடுத்துட மாட்டாங்க. வரகுணதேவன் சொல்லணும். பாண்டிய மன்னர் 900 பாண்டிய மன்னர் இருக்கிறாங்க. பேசக்கூடாது, கம்மனு வாங்கி போனோம். போய் உட்காரு உட்காரு உட்காரு. வரகுணதேவர். படிப்படியா வருவோம். இது இன்னைக்கு நேத்தா முடியும். இந்த தலைப்பு 9 நாள் பேசணும். இத சொன்னாரா? பாடின என்னையே நீ அமை மிதிச்சு அருந்ததி காட்டுற அந்த இல்லறத்தை தள்ளிட்டீங்களே, என் பாட்டை எவன் பாடுவான்னு கேட்கிறார். சம்பந்தா நெல், இதோ பார் கைலாயம் சொல்லி கருவறை கைலாயம் மாறுது. நல்ல படித்தரங்கள் ஜோதி. சாமி சொன்னாரு, நீ மட்டும் இல்ல, உன் கல்யாணத்தை பார்க்க வந்த அத்தனை பேரும் கைலாயம் கொண்டு போன்னு சொன்னார். அங்க ஒன்னும் எந்த மாநாடும் கிடையாது. இருவினை ஒப்பு, மலபரி பாகம், சத்தினி பாதம், அது இது ஒண்ணுமே கிடையாது. வந்த அத்தனை பேர் திருஞான சம்பந்த அந்த திருமணத்தை பார்த்த ஒரே ஒரு புண்ணியம் கைலாயம் வந்த அத்தனை பேர்.
இத வள்ளலார் ராமலிங்க அடிகள் பாடுறார். 18ஆம் நூற்றாண்டுல வந்தவர். நடராஜரை வணங்குவார். ரொம்ப நாள் அவரு வணங்குறாரு. கனவுல கூட வரலையா. ஒரு பாடுறாரு, எம் கோவே யான் புகழ் எம் புகழ் என்ன சீர்காழி புகழ் எம்பெருமான் தன்மனத்தில் கல்யாணத்துல அங்க ஒரு பொருட்சுமையால் ஆனேனேர். அந்த ஞான சம்பந்தர் கல்யாணத்துல தேங்காய் தூக்கிட்டு போற ஆளா நான் போயிருந்தேன்னா, யாரு? வள்ளலார். அங்கே பொருட்சுமையால் ஆனேனேல் இந்நாள் நின் தாழ் வருந்து வேண்டேன். இவ்வளவு நாள் உன் திருப்படி வேண்டிக்கிட்டு இருக்குன்னா போயா, நான் அப்பவே சுலபமா எல்லாரும் போன மாதிரி நான் வந்துட்டு இருப்பேன். சாமி, நீங்க கனவிலேனும் காட்டென்றால் காட்டுகளாய் கருணை இது எம்பெருமான் தன்மனத்தில் அங்கே பொருட்சுமையால் ஆனேனேல் இந்நாள் நின் தாழ் வருந்த வேண்டன் அந்நாள் தடைப்பட்ட. அப்ப நான் பிறக்க கொடுத்து வைக்கலையே சுவாமி. இத அவர் பாடுறார். வந்தவங்க அத்தனை பேரும் கைலாயம். இந்த உலகத்துல யாராவது தான் பாடிய பாடல் எதை உரசி பார்ப்போம்? தங்கத்தை தானே உரசி பார்ப்போம். சம்பந்தர் பாடிய பாட்டு தங்கம். உங்க கையிலையும் என் கையிலையும் தங்க, அது தங்கம். அதனால அதை உரசி காட்டுற. அது பொய் இல்ல, மெய். இதோ எல்லாருக்கும் கையில வந்தவன் காதல விழுந்து இல்ல. ஒரு பாடின கடைசி பாட்டு காதலாய் அத்தனை பேரும் கையில. இது பெரிய புராணத்துல இல்லாதது, அந்த தல புராணத்துல இருக்குது. இப்ப நான் சொல்ற செய்தி. கடைசியில தோத்திர பூர்ணாம்பிகை கையை பிடிச்சிட்டு மேல போறாரு. அந்த நேரத்துல ஒரு அம்மா அவனுடைய அழுகுரல் கேட்குது. இப்ப நான் ஒரு மடாதிபதினு வச்சுங்க. நான் போறதுக்கு முன்னே பசங்க எல்லாம் என்ன பண்ணும்? ஐயா வராரு, சாமி வர, ஒதுங்கு ஒதுங்கு. ஏன் மீரா வட்டம்? நான் போற சொல்ல யாருன்னா அழுதாங்கன்னா புடிச்சு போய் கடியில விட்டு வந்துடுவான். சம்பந்தர் போகும்போது அந்த அம்மா ஒரு அழுகுரல் கேட்குது. நிக்கிறாரு. அம்மா, யார் அழுகுறதுப்பா? வந்தாங்க. ஏன் அழுற? எல்லாரும் கைலாயம் போனாங்கல்ல, போய. நானும் உங்க திருமணம் பார்க்க வந்தேன். வந்த இடத்துல விளக்காயிட்டு, அதனால எனக்கு போர். அப்படியா என்று சொல்லி அவருக்கு திருமண நேரத்துல அந்த வேள்வி சாம்பல் இருந்தது இல்ல, அதை எடுத்து மந்திரமாவது நீரு, வானவர் மேல நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, ரஞ்சனமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, சென்ற உருவாயும் பங்கன் திரு ஆலவாயன் திருநீர், காண இணையது நீரு, கவினை தருவது நீரு, பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு, மானம் தருவது நீரு, மதியை தருவது நீரு, சேனம் தருவது நீரு, திரு ஆலவாயன் திருநீர், பூசை எண்ணியது நீரு, புண்ணியமாவது நீரு, பேச எண்ணியது நீரு, பிறந்தவர்க்கெல்லாம் ஆசை கடுப்பது நீரு, அந்தமுதாவது நீரு, தேசம் புகழ்வது நீரு, திரு ஆலவாயன் திருநீரே, முக்தி தருவது நீரு, முனிவர் அணிவது நீரு, சத்தியமாவது நீரு, தக்கோற்புகழ் நீரு, பக்தி தருவது நீரு, பறவை எண்ணியது நீரு, சித்தி தருவது நீரு, திரு ஆலவாயன் திருநீரே, அர்த்தமதாவது நீரு, அவலமறுப்பது நீரு, வருத்தம் தணிப்பது நீரு, வானமளிப்பது நீரு, பொருத்தமதாவது நீரு, புண்ணியர் பூசும் வெந்நீர், திருத்தக மாளிகை சூழ்ந்து திரு ஆலவாயன் திருநீர், எய்தட்டது நீரு, இருமைக்கம் உள்ளது நீரு, பருமைப்படுவது நீரு, பாக்கியமாவது நீரு, குயிலை தடுப்பது நீரு, சுத்தமதாவது நீரு, அயிலை பொழிதரு சொலுத்து ஆலவாயான் திருநீர், இராவணன் மேலது நீரு, என்ன தகுவது நீரு, பராவணமாவது நீரு, பாவமறுப்பது நீரு, தராவணமாவது நீரு, தத்துவமாவது நீரு, அராவணங்கும் திருமேனி ஆலவாயான் திருநீரு, மாரோடு அயல் அறியாத வண்ணம் உள்ளது நீரு, மேலொரு தேவரதங்கள் மெய்யதன்பொடி நீரு, ஏல விடம்பரத்திற்கும் இன்பம் தருவது நீரு, ஆலமது உண்ட மிளத்தையும் ஆலவாயான் திருநீரு, குண்டிகை கையரோடு சாக்கியர் கூட்டமும் கூட கண் திகைப்பது நீரு, கருதைய நீர் நீரு, எண்டிசப்பட்ட பொருளார் ஏத்தும் தகிறது, அண்டத்து அருபணிந்து ஏத்தும் ஆலவாயான் திருநீரே. சிவா இந்த பதிகத்தை சொல்லி திருநீரை பூசி போ மேல அந்த அம்மாவையும் கையில அனுப்புறாரு. இந்த திருநீற்று பதிகத்தை பாடினீங்கன்னா யாருக்குன்னா இதை உள்ளங்கையில திருநீர் எடுத்து இந்த பதிகத்தை பாடி உங்களுக்கு மஞ்சள் கொடுப்பாங்க எல்லாருக்கும். அதுல அந்த பதிகம் இருக்கும். அடுத்த வினாடி ஜுரம் இறங்கும். அது எந்த ஜுரமான இருக்கட்டும். நம்பிக்கை வேணும். அம்மாவை நம்பிதானே குழந்தை இருக்கு. வண்டி ஓட்டு நம்பிதானே ஏறுறீங்க. ரயில் அப்படித்தானே, எல்லாம் நம்பிதானே போறோம். நம்புங்க. இத்தனை விஷயம். ஞான சம்பந்த குழந்தை தான் பாடிய பாடலை உரசி காட்டி அத்தனை பாடல்களும் உண்மையானவை என்று நிரூபித்து காட்டிய புண்ணியவான் ஞான சம்பந்த பெருமான். அடுத்தது வருவோம்.
இவருக்கு பூணூல் 5 வயசுல போடுவாங்க. 5 × 7 அப்படி வச்சுங்களேன். பூணூல் போடுறாங்க. பூணூல் போடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, வழக்கமா பெரியவங்களெல்லாம் வர சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் வந்து காதுல ஒரு மந்திரத்தை சொல்லுவாங்க. இப்ப ஞான சம்பந்த குழந்தைங்க அப்பா பூணூல் போடணும், இவருக்கு ஒண்ணும் வேணாம், ஆனா அப்பா சொன்னா கேட்கணும். என்ன எல்லாம் பாக்குறீங்க? இப்ப அப்பா சொன்னா எவன் கேட்கறான்? அவன் இல்ல அப்பாவுக்கு சொல்றான். காலம் அப்படி இல்லை இருக்கு. எங்க வீட்டம்மா சொல்லுவாங்க, ஏன் ஒன்றும் பேசாதீங்க, அவன் எப்படின்னா காலம் அப்படி சம்பந்தம் இருக்கு. அப்பா சொன்ன ரைட். பெரியவங்கெல்லாம் வந்தாங்க, பூணூல் போடுறாங்க, எல்லாரும் வராங்க, காதுல மந்திரம் ஓத வராங்க. அவர் என்ன பண்ணாரு, வந்திருக்கிற பெரியவங்களாம் உட்காருங்கன்னார். பெரிய புராணம், நீங்க சொல்ல வேண்டிய மந்திரத்தை நான் சொல்றேன் கேட்டுக்கொண்டாரு. 3 வயசு குழந்தை. அப்ப என்ன, அவருக்கு 5 வயசுக்கு மேல பூணூல் போடுறாங்க. நான் சொல்றதை நீங்க கேளுங்கன்னார். மந்திர நான்மறையாகி வானவர் சிந்தையுள் நின்றவர் தம்மை ஆழ்வன செந்தடல் ஓம்பிய செம்மை வேதியர்க்கும் அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்து. நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் 5 எழுத்துல ஓத வந்தவனுக்கு ஓதி அனுப்புன புண்ணியவன் நம்ம ஞான சம்பந்த பெருமான். அத சொல்லிட்டு நமக்கு சொல்றாரு, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நல்லறிக்கு உயிர்ப்பது வேதம் 4 வைப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. 4 வேதங்களை விட மிக உயர்ந்த ஒரு பொருள் ஒண்ணு இந்த உலகத்துல இருக்குன்னு சொன்னா 5 எழுத்துன்னு சொன்னவர் சிவாய நம. ஒரு அந்தனர் குலத்துல பிறந்தவர் சொல்றார், அவங்க அப்பா 4 வேத சதுரர். எல்லாரும் இப்ப நான் சொல்றத கவனமா கேட்கணும். அப்பாவை எதிர்த்து வேலை செய்யறார் இப்ப சம்பந்தர். ஆனா எப்படி வேலை செய்யறாரு? அப்பா ஒரு கோடு போட்டிருக்காரு, அந்த கோட்டை சின்னதாக்கணும், அந்த கோட்டை அழிக்க கூடாது. அழிக்காத பக்கத்துல சம்பந்தர் ஒரு பெரிய கோட்டை போடுறார். ஞானமே வடிவானவர், ஞானத்தின் திருவுருவை, பெரிய அறிவாளி. எங்கேயாவது அவருடைய வாழ்க்கையில வந்து இதை தவிர வேற சொல்லக்கூடாதுன்னு சொன்னதே கிடையாது. எல்லா மொழியாலும் எமையோனியத்தை எல்லா மொழியிலும் வணங்குறான். ஆனா அவர் காதல போய் விழுற மொழி தமிழ் மொழின்னு சொன்ன, இறைவன் தமிழா இருக்கிறார் அப்படின்னு சொன்னவர் ஞானசம்பந்தர். ஓத வந்தவர்களுக்கு இவர் சொல்லி அனுப்புறார், ஓதி அனுப்புறார். இறைவன் தமிழா இருக்கிறார்னு சொன்னவர் ஞானசம்பந்த பெருமான். எல்லாரும் கவனமா கேளுங்க. என்னடா அறிவாளித்தனத்தை பாருங்க. வேதம் 4 மெய்ப்பொருள் ஆகுதுன்னு சொன்னவரு அவங்க அப்பாவை எதிர்த்து பேசினது கிடையாது. பக்கத்துல ஒரு பெரிய கோட்டை போடுறார். திருமலை காட்டுல திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப மதுரையில கூன்பாண்டியன் சமண சமயம் சார்ந்தான். தமிழ்ல யாரும் பாடக்கூடாது, சிவாலய பூஜை பண்ணக்கூடாது, திருநீர் வைக்க கூடாது சட்டம். இங்க காஞ்சிபுரம் தலைநகரை கொண்டு ஆண்ட பல்லவ மன்னன் சமண சமயத்தை சார்ந்தான், திருநீர் வைக்க கூடாது, கோயில மூடு. என்ன அவரது கதை? அங்க ஒரு அம்மா, அந்த கூன்பாண்டியனுடைய மனைவியார் மங்கையர்க்கரசியார், மானின்னு அந்த அம்மா பேர். அவங்களுக்கு ஒரு மந்திரி குலச்சிறையார் அப்படின்னு ரொம்ப நியாயமான மந்திரி. பாண்டியர் காலத்துல எப்படி அரசியல் நடந்திருக்குன்னு சொல்லுங்க. ஒரு நாள் பாண்டிய மன்னன் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர, மார்கழி மாசம், குளிர், பாட்டு. அடடா இப்படித்தானே நம்ம மக்கள்லாம் பாடுவாங்கன்னு சொல்லி மந்திரியை கூப்பிட்டு, இப்ப நாம இருக்கிற பகுதியிலாவது ஒரு 1000 பேருக்கு 1000 போர் வாங்கி கொடுத்துருப்பா நாளைக்குன்னா. உடனே மந்திரி ஆர்டர் பண்ணா 1000 போர்வை வீட்டுக்கு வந்து இறங்கினது.
அந்த காலத்துல 4 திருடனுங்க என்ன பண்ணாங்க, அந்த மந்திரி விட்டு புழக்கடை பக்கமா வந்து ஒரு 10 சால்வை திருடிட்டு போறான்னு உள்ள இறங்கினாங்க. அப்போ என்ன பண்ணான்னா, அந்த மந்திரி அந்த கூடத்துல ஒரு கம்பத்து ஓரமா இப்படி உட்கார்ந்துக்கிட்டு இப்படி குளிர்ல காலெல்லாம் விரைச்சிக்கிட்டு இருந்தான், போர்வை இல்லாம. இதை திருட வந்தவனுக்கு ஒரு சந்தேகம், என்னப்பா 1000 போர்வை அடுக்கி வச்சுட்டு இருக்கிறான், இவன் குளிர்ல வாடிக்கிட்டு இருக்கானே, என்ன இது காரணம் அப்படின்னா, ஒருத்தன் சொன்னா, நாம திருட வந்தோம், வேலையை பார்ப்போம், உனக்கு எதுக்குடா இதுன்னா, இல்லை இல்லை இது கேட்டே ஆகணும்னா. ஒருத்தன் என்ன பண்ணா, சாமி சாமி நான் திரும்பி பார்த்தா, யாரா நீங்க, ஏன்டா வந்தீங்கன்னு. ஒன்றும் இல்லை சாமி, ஒரு 10 சால்வை திருடிட்டு போலான்னு தான் வந்தோம், ஆனா இவ்வளோ இருக்குது, நீங்க குளிர்ல பாடிட்டு இருக்கீங்களே, இதுல ஒண்ணு எடுத்து ஏன் போத்திக்கணும். நல்லா கேட்டப்பா, அவன் அரசன் என்ன பண்ணா, 1000 போர்வையை வாங்கி மக்களுக்கு கொடுன்னு தான் சொன்னா, நீ 2 எடுத்துக்கணும் எனக்கு சொல்லல. அதனால நானும் அவன் உத்தரவு இல்லாம நான் 2 சால்வை எடுத்துக்கலாம், உன்ன மாதிரி நானும் திருடன் ஆயிடுவேன், அதனால நான் எடுக்கலடா. இப்படி வாழ்ந்த நாடு நம்ம. அந்த வழியில வந்தவர் குலச்சரியர். ஒரு மந்திரி நிற்கிறார். இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய கணவனார் கூழ்பாண்டியன் சமண சமயம் சார்ந்தவன், திருநீர் வைக்க கூடாது, பார்த்தா பாவம் போய் குளிப்பான். மங்கையர் கரேசர் மார்புல வச்சுக்குவாங்களாம் திருநீரை. ஆனா அவங்ககிட்ட இருந்து ஒரு நன்மை என்னன்னா, அந்த அம்மா சிவாலயம் போறத தடுக்க மாட்டான், நல்ல குணம். அந்த அம்மா ரகசியமா மந்திரி கூப்பிட்டு, இப்போ திருநாவுக்கரசரும் அந்த திருஞான சம்பந்தன்ற குழந்தையும் திருமறை காட்டுல இருக்காங்க, நீ போய் ஞான சம்பந்தரை அழைத்து கொண்டு வா. அந்த அம்மா பார்க்கல, ஆனா அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்காங்க, அழைத்துக்கிட்டு வாங்க. இவன் போறான். உடனே அவரை காலில் விழுந்து, சாமி உங்களை அம்மா கூப்பிட்டாங்க அப்படின்றான். நான் போறேன்னு சொல்றாங்க. யாரு? சம்பந்தர். அப்ப திருநாவுக்கரசர் பெரியவர், 81 வயசு வாழ்ந்தவர். சிந்தை இடையர் அன்பும், திருநாவுக்கரசர் படம் பிடிச்சு கட்ட சேர்க்கிறார். சிந்தை இடையர் அன்பும் திருமேனி தன்னில் செய்வோம், கந்தை மிகையாங்கருத்தும் கை உழவாரப்படையும் பந்திழி கண்ணீர் மழையும் அந்தமிலா திருவேடக்கர். அவரும் நம்ம குழந்தையும் பேச. அப்ப அவர் சொன்ன உடனே நான் போறேன் பாண்டிய நாட்டுக்கு. அப்ப அவர் சொன்னார், திருநாவுக்கரசர் பிள்ளாய், நாடும் கோடும் சரியில்லை, நீ போக வேண்டாம், சமணர்கள் ரொம்ப பொல்லாதவங்க, அவங்க கிட்ட இருந்தா நான் பட்டப்பாடு எனக்கு தான் தெரியும், நீ போகாத, நான் போறேன்னார். அவர் சொன்னாரு, அருமையான இடம், வேயிறு தோடி பங்கன் விடமண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமையில் அணிந்து என் உடமையை புகுந்து, அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிபாம்பி 2 உடனே அசரும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. உங்களுக்கு தெரியாது ஒண்ணு இல்லை, திருநாவுக்கரசரை பார்த்து சொல்றார், சிவபெருமானை யார் வணங்குகிறார்களோ அவங்க கிட்ட இந்த ஞாயிறு திங்கள் செவ்வாய் சனி ராகு கேது அது இது குரு ஒன்னும் பண்ண முடியாது. இது எத்தனை சொற்பொழி நான் சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா நான் சொல்லாத விடவும் முடியாது. ஞான சம்பந்தர் சொன்னது, ஞான சம்பந்தர் சொன்னா நீங்க அவர் சொன்னதை எடுக்க கூடாது, சாமி சொன்னது. அம்மா, ஒரு ஊருக்கு ஒரு தலைவர் தான், ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஆட்சியர் தான், ஒரு மாநிலத்துக்கு ஒரு முதலமைச்சர் தான், ஒரு நாட்டுக்கு ஒரு பிரதம மந்திரி தான். அதுல உலகத்தை ரட்சிக்க ஒரே ஒரு கடவுள் தான், ஏகம் ஜெக அத்விதீயம் பிரம்மம். பிரம்மம்னா கடவுள் ஒன்னேதான். ஒன்றே நினைந்திருந்தேன், காரைக்கால் அம்மையார் ஒண்ணுதான். 2 இருக்க, 2 கடவுள் இருக்க முடியாது, 2 கடவுள் இருக்க முடியாது, ஒண்ணுதான். ஏகன் அநேகன். அந்த கடவுளுக்கு இலக்கணம் சொன்னாங்க. இப்ப மனிதன்னா 2 கை 2 காலு 2 கண்.
அது போல கடவுளுக்கு இலக்கணம், கடவுளை கண்டவர்கள் இலக்கணம் சொன்னாங்க. குழந்தைன்னா குறும்பு இருக்கணும், தாய்மார்கள்னா அடம் பிடிப்பாங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்க நம்ம தாய்மார் யாரு? பழம்னா இனிமை இருக்கணும், மலர்னா வாசனை இருக்கணும், கடவுள்னா பிறப்பும் இறப்பும் இல்லாம இருக்கணும். கடவுளுக்கு பிறப்பு உண்டுன்னா நம்ம போல இருந்த அம்மா நீங்க வந்தா போகணும், வாங்கினா கொடுக்கணும், ஏறினா இறங்கணும், பிறந்தா இறக்கணும் தான் விதி, இயற்கை. அப்ப பிறப்பும் இறப்பும் இல்லாத கடவுள் தான், இல்லாததுதான் கடவுள். அவர் தான் முழுமுதற் பொருள். அந்த இலக்கணம் இருக்கிற ஒரே ஒருவர் சிவபெருமான் தான். தாயுமிலி தந்தையிலி தாந்தனியன் காண அடி திருவாசகம். பிறப்பும் இறப்பும் இல்லாதவர் ஒரே ஒரு கடவுள் தான். அவர் தான் கடவுள். அவர் பிறப்பும் இல்லை, அதனால இறப்பும் கிடையாது. அவர் தான் முழுமுதற் பொருள், அவர் தான் எல்லாம் வல்லவர். அவரை வணங்கினா அவரு கீழே வேலை செய்யக்கூடியவை தான் இந்த நவக்கிரகங்கள் எல்லாம். அது சொல்றாரு, ஆசரும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. வேள்வியில பார்க்க போறீங்க, இதுக்கு பதில சொல்ல போறோம். நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகந்தன் பார்த்த எந்தோ நாட்டினால் ஏன் உரைப்பேன். அவர் சொன்னதெல்லாம் சாமி சொன்னது. ஆக அந்த சிவபெருமானை யார் வணங்குகிறார்களோ அவர்களுக்கு நவக்கிரகங்கள் எல்லாம் நன்மை செய்யும். ஒரு மாவட்ட ஆட்சியருக்கு நீங்க வேண்டியவன்னு சொன்னா, நீங்க வேண்டியவன்னு தெரிஞ்சதுன்னா நீங்க போகும்போது கூர்க்கா சரிட்டு இருப்பான். அந்த மாதிரி நாம சிவத்தொண்டர்னு சொன்னா யமதூதர்ல நம்ம பார்த்து பயந்து ஓடிடுவான். ஆழமிடத்தான் அடியார், ஆழம்னா விஷம், மிடர்னா கழுத்து, கழுத்துல விஷத்தை அடைக்கவர். ஆழமிடத்தான் அடியார் என்று அடர் அஞ்சுவர் நமன் தூதர். நம்ம பார்த்தா யமதூதர் பயப்படணும். பெட்டாவன் வருவான கிட்ட சம்பந்தர், ஆழமிடத்தான் அடியார் என்று அடர் அஞ்சுவர் நமன். அதனால அவர் சொன்னாரு, சிவபெருமானை வணங்குறது நவக்கிரகங்கள் எல்லாம் தொண்டு பண்ணிட்டு போவோம், யாரும் அதை வணங்க வேண்டிய அவசியமே கிடையாது என்று சொன்னவர் ஞான சம்பந்த பெருமான். சரி, அப்படி செய்து காட்டினாரா? சொன்னா ஒத்துக்க மாட்டேன், நீயும் ஒத்துக்க மாட்டேன், நானும் ஒத்துக்க மாட்டேன். என்ன பண்ணாரு? திருநாவுக்கரசர் இந்த பதில சொல்லிட்டு, நாளும் கொண்டு சரியில்லை தானே, நான் போறேன் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து புறப்பட்டார். நேரா மதுரை வந்தார். மதுரை வந்து கூன் பாண்டியங்கிட்ட வந்திருக்கிறாரு. இப்ப சமண சமயத்தை வீழ்த்தி சைவத்தை மேலே கொண்டாடணும். சமணர்கள் ஒரு பக்கம், கதை சுருக்கமா சொல்ற, ஞான சம்பந்தர் ஒரு பக்கம் தனியார் உட்கார்ந்தாங்க. என்ன போட்டின்னாங்க, அதுக்கு முன்ன நடந்த வரலாம் சுருக்கமா விட்டாச்சு, நேரம் இல்லை. முதல்ல சொன்னாங்க, சம்பந்தரை பார்த்து, நீங்க உங்க சமயத்தினுடைய உண்மைகளை எழுதி தண்ணியில போடுங்க அந்த ஓலைய, அது எதிர்த்து வரணும். நாங்களும் எங்க சமய உண்மைகளை எழுதி ஓலையில எழுதி ஓலைச்சுவடியில போடுறோம். எது எதிர்த்து வருதோ அவங்க வெற்றி பெற்றதா அர்த்தம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு இவர் என்ன பண்ணாரு, வாழ்கந்தனர் வானவர் ஆணினும் வீழ்க தன்புணர் வேந்தனும் ஓங்குக அதை எழுதி வைகை ஆத்துல போட்டார். அந்த நீரை எதிர்த்தது சமணர்கள் அவங்க எழுதி, அவங்க மதத்தினுடைய உண்மைகளை எழுதிய ஓலைச்சுவடியை போட்டாங்க, அது தண்ணியில போச்சு. வேந்தனும் ஓங்குகன்னு அவர் எழுதிய காரணத்தினால கூன் பாண்டியன் நின்ற செய்ய நெடுமாறனா நிமிந்தானா, கூன் நிமிந்து போச்சு. இப்ப முதல்ல வெற்றி பெற்றாச்சு. இப்ப சமணர்கள் என்ன பண்ணாங்க, உன்னோட போனா முடியாது, இரண்டாவது ஒரு போட்டி வைப்பணும். என்னன்னு கேட்டாரு, நீங்க எழுதிய உங்க சமய உண்மையில எழுதிய ஓலைய தீயில போடணும், அது வேகாமல் இருக்கணும். எங்களுதையும் போடுவோம், எது வேகலையோ அந்த மதம் அதுதான் சிறந்ததுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்ப இவரு நல்லாற்று பதிகத்தை போகமாத்த பொன்மொழியான அந்த பதிகத்தை எழுதி போட்டாரு, வேகலை. அவங்க எழுதி போட்டாங்க, அவங்க சமயம் உண்மை வெந்து போச்சு. போகணும் இல்லை
போகல. இப்ப என்ன பண்ணாங்க, மூணாவது ஒரு போட்டி வைப்போம்னா அப்பதான் மந்திரியார் குலச்செரியார் தலையிடுறார். நல்லா கதையை கேட்கணும். பூன் பாண்டியன் சும்மா இருக்கிறான், மங்கையர்க்கரசியார் சும்மா இருக்கிறாரு, திருஞான சம்பந்தர் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. இவங்க மூணாவது போட்டிக்கு போகணும்ன்றாங்க. அப்ப குலச்செரியார் வாயை திறந்து, நீங்க இப்படியே போய்கிட்டே இருந்தா 10, 11 போக வேண்டியிருக்கும், இந்த மூணாவதுல யாரு தோற்கிறார்களோ அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கறதுன்னு கேட்கிறான். வாயை திறந்தது மந்திரி குலச்செரி. இதுக்கு என்ன சொல்றாங்க அவர் சமணர்கள், இதுல அவங்க ஜெயிச்சிருவனை நினைச்சாங்க. அதனால அவங்க என்ன பண்ண, இதுல யார் தோற்கிறார்களோ அவர்களை கழுவேற்ற வேண்டும்னா சொன்னவன் யாரு? சமணர். சம்பந்தர் உட்கார்ந்துங்கிறார். ரைட் ரைட்டு பார்க்கலாம் என்று முடிவு போறாங்க. உயிரை பணைய வச்சிருக்க சம்பந்தர் உயிருக்கு ஒலாயுது. இந்த போட்டியிலையும் வெற்றி பெற வேண்டும். முதல்ல அவனுடைய ஜுரத்தை போக்கினார். நம்பர் 1. நான் சொன்ன அந்த திருநீட்டு பதிகத்தை சொல்லி பூன்பாண்டியனோட ஜுரத்தை போக்கினார். அப்போ சமணர்கள்லாம் சொல்றாங்க, நாங்க மந்திரிச்சதுனாலதான் உங்க ஜுரம் போச்சு, நீங்க ஒரு பொய் சொல்லுங்க. முடியாத பொய் சொல்லாத தன்மை அவங்ககிட்ட இருந்தது. அது முதல். 2வது தண்ணியில போட்டது, 3வது தீயில போட்டது. இதிலேயே வெற்றி பெற்றார். இப்ப என்ன பண்ணாங்க, துண்டவதரை தோல் மேல போட்டாரு ஞானசம்பந்தரு, நடைய கட்டார். அவ என்ன பண்ண, அரச கழுவை ஏற்ற வேண்டியவங்களை கழுவில ஏற்றினான். அது அவனுடைய பொறுப்பு. இதுல சம்பந்தருக்கு எந்த விதமான சாதக பாதகம் பொறுப்பு கிடையாது. போட்டிக்கு அழைத்தவர்கள் சமணர்கள், தண்டனையை நிர்ணயம் பண்ணவர்கள் சமணர்கள், எல்லாத்திலையும் வெற்றி பெற்றார். அங்க புறப்படும் போது என்ன சொன்னாரு திருநாவுக்கரசர், நாளும் கோளும் சரியில்லைன்னு சொன்ன உடனே வேயிறு தோழி பங்கன் பதிகத்தை சொல்லி, யார் சிவபெருமானை வணங்குகிறாரோ அவர்களுக்கு எந்த விதமான தீமையும் இந்த இவைகள் செய்துவிட முடியாது என்று சொல்லி புறப்பட்டு வந்தவர், நாளும் கோளும் சரியில்லாத நாள்ல என்ன பண்ணார்னா, அந்த போட்டியில 3 போட்டிகளை வெற்றி பெற்று சைவத்தை நிலைநிறுத்தினார், தமிழை நிலைநிறுத்தினார் ஞானசம்பந்தர். இதுல இருந்தாவது நீ நானும் பாடத்தை கத்துக்கணும். யார் சிவபெருமானை வணங்குகிறார்களோ அவரிடத்துல இந்த நவகரங்கள் எந்த வேலையும் செய்யாது. இன்னும் என்ன வேணும்? தென்னாட்டுல ஒரு கோயில், யமனுக்கு சிலை செஞ்சு வச்சிருக்காங்க. என்ன கோயில் சொல்லுங்க பார்க்கலாம். வாஞ்சியம். கரெக்ட், திருவாஞ்சியம். அம்மா மகாலட்சுமி தவம் கிடந்த சாமியை தவம் பண்ணி திருமாலை அடைந்த தலம் அது திருவாஞ்சியம். யமன் அந்த சாமியை வணங்கி படைப்பு தொழிலை பெற்றதாக வரலாறு சொல்கிறது. நம்மால் என்ன பண்ணா, இப்போ ஒரு யமனுக்கு ஒரு சிலையை செஞ்சு அந்த நீங்க ராஜகோபுரத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே கொஞ்ச தூரம் போன உடனே இடது பக்கமா ஒரு 6 அடி உயர சிலையை வச்சு ஒரு கருவறையை கட்டி அதுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி ஆள் உட்காந்துட்டான். நான் இப்ப தலைவழிபாடு பண்ணணும்னு போனா அப்படி துண்டு போட்டுட்டு போனல, ஒருத்தன் ஓட்டமா ஓடி வந்தான். சாமி சாமி யமனை பார்க்காத போறீங்க அப்படின்னா, யமன்கிட்ட போறவன் நீ, நான் சிவங்கிட்ட போறவன். யமன்கிட்ட போறவன் நீ. அர்த்தமே எந்த யமனை எதுக்கு வழிபாடு பண்ணணும்? அவன் உதவானது தெரியுமா? எத்தனை தலங்கள்ல யமன் பூஜை பண்ணிருக்கிறான். திருக்கடையூர் அதான வரலாறு. இது போலதான் அர்த்தமில்லாத வழிபாடுகள்.
இதையெல்லாம் விட்டொழிக்கணும்ன்றதுதான் ஞானசம்பந்தருடைய அவதார நோக்கம். சிவபெருமானை தவிர வேறு ஒன்றை மனதில் நினைக்காதீங்கன்னு சொன்னவர் திருஞான சம்பந்த பெருமான். ஒண்ணு, எல்லா மந்திரங்களுக்கும் மூலமாய மந்திரம் 5 எழுத்துன்னு சொன்னவர். ரெண்டாவது, இன்னைக்கு எல்லாம் கூச்சல் போடுறாங்களே, அரியணை ஆலய பிரவேசம், தாழ்ந்த மக்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு, நீ பாதுகாப்பு, அவங்கள உயர்த்தணும்னு சொல்றாங்கல்ல. காந்தி அரியணை ஆலய பிரவேசம் பண்ணாருன்னு சொல்றோம் இல்ல, இவங்களுக்கு எல்லாருக்கும் முன்னோடியா வாழ்ந்து காட்டியவர் திருஞான சம்பந்தர். இன்னைக்கு சொல்ற கேட்டு 7ஆம் நூற்றாண்டு அவர் பண்ணோடு சேர்ந்த பாட்டு பாடுறாரு. அந்த பாட்டை யாழ வாசித்தவர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர். அவர் தாழ்ந்த குலத்தை சார்ந்தவர், அரிஜன வகுப்பை சார்ந்தவர். இவர் எங்க போறாரோ அங்கெல்லாம் கோயிலுக்குள்ள அழைத்து கொண்டு போனார். இப்ப ஒருவர் பாடுறாருன்னா வயலின் வாசிக்கிற பக்கத்துல என்ன தானே வாசிக்க முடியும். அப்ப ஞானசம்பந்தர் கோயில எந்த இடத்துல இருந்து பாடுறாரோ அந்த இடத்துல அவரையும் கொண்டு வந்து நிக்க வச்சார். முதல் அரிஜன ஆலய பிரவேசம் செய்து காட்டிய தமிழ்நாட்டை திருஞான சம்பந்த பெருமான். மறந்துடக்கூடாது. உங்களுக்கு நேராச்சு, ஒரு கதையை சொல்லி ஒரு கருத்தை புரிய வைக்கிறார். நடந்து போறீங்க, ஒரு வாழைப்பழத்தோல் இருக்கு ரோட்ல, எடுத்து தூரம் போடலாம், புண்ணியம் உனக்கு. சரி, நமக்கு என்ன போச்சு, நடந்து போற, நல்லது, உனக்கு புண்ணியமும் இல்லை பாவமும் இல்லை. ஆனா வாழைப்பழத்தை தின்னு தோலை ரோட்ல போட்டேன்னா பாவம் உன்னை வரும். எத்தனையோ பேர் கால் வடிக்க விடுவாங்க. சரியா? சரி, கண்டபுராணம் எல்லாம் கேட்கிறோம். தக்கன் வேள்வி பண்ணான். அந்த வேள்விக்கு சிவபெருமான மட்டும் கூப்பிடல, அவரை தவிர்த்த வேள்வி பண்ணான். அந்த வேள்விக்கு போனவர்கள் யாரு? சூரியன் போனா, சந்திரன் போனா, சரஸ்வதி போனா, இப்ப நம்ம பிரம்மா போனாரு, அதுக்கப்புறம் விஷ்ணு போனாரு, இவங்கெல்லாம் போனாங்க. பைரவர் அனுப்புனாரு, போய் அவரு தும்சம் பண்ணாரு, அந்த வேள்வை அழிச்சாரு. அதுல சூரியனுக்கு பல்ல எடுத்தாரு, சந்திரனை தேய்ச்சாரு, சரஸ்வதிக்கு நாக்கு அறுத்தாரு, திருமால் ஓடாதன்னு சொல்லி அவரு ஓடினாரு, பிரம்மாவுக்கு ஒரு தலை எடுத்தான். இதெல்லாம் சிவபெருமான தவிர்த்த வேள்விக்கு போனவங்களுக்கு நடந்த வரலாறு நீ நானும் படிக்கிறோம் இல்லையா? அப்ப அப்படி நடந்து கூட மகாச்சண்டி ஹோமம்னு ஒண்ணு நடந்து அது நீ நானும் போனா என்ன கிடைக்கும் நீங்களா முடிவு பண்ணிக்க. என்ன கதை இது? படிக்கிறது ராமாயணம், எடுக்கிறது பெருமாள் கோயில், கேட்கறது திருமுறை, போறது கவனத்துல வர வேண்டாம். 2 பெரியவர்கள் ஒரு வரப்புல நடந்து போறாரு. ஒருத்தர் இன்னொருத்தர் எதிரில் வராரு. இந்த பக்கமும் சேரு, இந்த பக்கமும் சேரு. இவர் நினைக்கிறாரு, அடடா வரவர் அவர் வரப்புல போட்டோம், நாம சேத்துல இறங்கிட்டா பரவாயில்லைன்னு இவர் சேத்துல இறங்கிடுறாரு. அவர் என்ன நினைக்கிறாரு, அடட வரவர் வரப்புல போகட்டும், நாம சேத்துல இறங்கலாம். அவர் அந்த பக்கம் இறங்குறாரு, இவர் இந்த பக்கம் இறங்கி 2 பேரும், இவர் இப்படி போறாரு, அவர் அப்படி வர்றாரு. ஆக வரப்பு காலியாது. நல்ல எண்ணம். அடுத்த 2 பேர் வரான். இவன் நினைக்கிறான் நாம ஏன் வரப்புல இறங்கணும் அப்படின்னு நேரா போறான். அவன் நினைக்கிறான் அவன் இறங்கட்ட வேணாம். 2 பேரும் வந்து மோதுறாங்க. அவன் அந்த பக்கம் விழறான், அவன் இந்த பக்கம் விழறான். எண்ணங்கள் நல்லதா இருக்கணும். அதத்தான் நம்ம ஞானசம்பந்த பெருமான் சொல்லுவார். உனக்கு தேவை நல்ல எண்ணம். அந்த நல்ல எண்ணத்தை தேடிதான் தேவாதி தேவர்கள், கிண்ணறர், கிம்புடர், அப்ப இவ முனிவர்கள், ரிஷிகள், திருமாலு, பிரம்மா எல்லாரும் தேவாதி தேவர்கள் எல்லாம் சுவாமியை தேடி கைலாயம் போனாங்க. அந்த கைலாய சுவாமி மனிதனை தேடி வந்தார். அந்த மனிதர்கள் யாருன்னா இந்த உலகமெல்லாம் நல்லா இருக்க வேண்டும் என்று எண்ணிய நாயன்மார்கள்.
அந்த நாயன்மார்களை தேடித்தான் சுவாமி வந்தார். திருமுறை மனிதனை கைலாயத்திற்கு அனுப்பும், கைலாயத்தில் இருக்கிற அந்த சிவபெருமானை மண்ணிற்கு கொண்டு வரும். இதுதான் திருமுறையினுடைய வலிமை. திருமுறையினுடைய வலிமை. திருவண்ணாமலை அந்த குப்புசாமி தலையில சுமந்த ஒரே காரணத்துக்காக பல சித்திகளை பெற்றார். யாரும் மறந்துடக்கூடாது. திருமுறையுடைய வலிமை. ராமாயணம் அன்பு நூல், மகாபாரதம் சில அறங்களை சொல்லும், சிலப்பதிகாரம் விதி நூல், மணிமேகலை முற்பிறப்பு வரலாறை வலியுறுத்தும், சிவக சிந்தாமணி ஒரு இன்ப நூல், திருமுறை அருள் நூல் கடைசி படி. திருமுறையை கையில் எடுத்தா உனக்கு பிறப்பு இதோட சரி. ஞாபகம். இதுக்கு மேல என்ன சொல்லணும்? கடைசி படி. 5 பூதங்களை அடக்கி காட்டியவர் திருஞான சம்பந்த பெருமாள். குருநாதர் மாலை அனுஷ்டானம் பண்ணணும், கூட சீடன் குளத்துக்கு போனாங்க. சாயந்தர காலம் கை காலை கழுவினாரு, திருநீரை வச்சாரு, தியானத்துல உட்கார்ந்தார். ஒரு சிங்கம் வந்தது. சீடம் பார்த்தான், என்னோட அது வம்பா இருக்குது, சிங்கம் வருது, நான் மரத்து மேலே ஏறிக்கிட்டான். சிங்கம் வந்தது, அவரை முகந்து பார்த்தது, திரும்பி போச்சு. இவன் நினைச்சுக்கிட்டான், ஓ நம்ம குருநாதர் பெரியாள் ஆயிட்டாரு, சிங்கமே வந்து திரும்பி போகுது அப்படின்னு ஆச்சரியமா போன உடனே இறங்கி வந்தா. 2 பேரும் நடந்தாங்க. இத குருநாதர்கிட்ட கேட்க முடியல, இவனுக்கு பயம். கொஞ்ச தூரம் போனாங்க, ஒரு காளை மாடு தறிகட்டு ஓடி வருது. குருநாதர் டக்குன்னு ஓடி போய் ஒரு வீட்டுக்குள்ள புந்துக்கிட்டார். இவன் ஒரு வீட்டுக்குள்ள புந்துக்கிட்டான். இப்ப இந்த சீடனுக்கு சந்தேகம், சிங்கம் வந்தது அமைதியா இருந்தாரு, ஒரு காளை மாடு வந்தா ஓடிட்டாரு. இவரை கேட்டுட்டு பொண்ணு வெளியே வந்த உடனே, குருநாதா குருநாதா விஷயம் இப்படி, சிங்கம் வந்தது, நீங்க அமைதியா இருந்தீங்க, இப்ப என்ன காளை மாட்டை பார்த்து? அட முட்டாளு, சிங்கம் வரும்போது நான் கடவுளுடன் இருந்தேன், கடவுளை என்னுடைய மனசுல தியானம் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப எனக்கு சிங்கத்தை பத்தி, சிங்கம் என்ன ஒண்ணும் பண்ணல. இப்ப நான் கடவுளை நினைக்கல, உன் பக்கத்துல இருக்க, அதனால காலமாட்டை பத்தி பயப்படாது, என்னடா பண்றது நான் நினைட்டாரா? எப்பெல்லாம் நீங்க சுவாமியை நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் நீங்க கடவுளுடன் வாழ்கிறீர்கள். திருஞான சம்பந்தர் நினைத்து தொழுவார் பாவம் தீர்ப்பார் நிமலர் உரை கோயில். நினைத்து தொழுவார். ஒரே ஒரு சுவையான வரலாறு சொல்லி முடிப்போம், இது இன்னைக்கு நேர்த்த முடியாது. கண்ணப்ப நாயனார் காலத்து மலையில போறார், சிவலிங்கத்தை பார்க்கிறார். அவரு சிவலிங்கமா தெரியல, சாமியா தெரியல. ஐயோ, எத்தனை நாள் நீங்க பட்னியா இருப்பீங்க, இந்த காட்டுல உங்களுக்கு யாரு சாப்பாடு போட்டிருப்பான் என்று சொல்லி நல்லா கீழே வராரு. அவரு சாப்பிட்றதுக்கு கறி சமைச்சு, அவருக்கு தெரிஞ்சதுதான் பன்னிக்கறி, அதெல்லாம் எடுத்துக்கிட்டாரு. சாமி கொண்டாந்து வச்சு படைச்சு சாமி சாப்பிட்டு வாயில தண்ணி கொண்டாந்து துப்புனாரு. அபிஷேகம் முடிஞ்சு போச்சு. தலையில பூ வச்சிருந்தாரு, வச்சாரு. சாமி சாப்பிடு, மாமி எங்க சாப்பிடு? ஒன்னும் சாமி சாப்பிடல. கண்ணப்பர் பார்த்தாரு, சாமி அடம் பண்றீங்கள? இப்ப கண்ணப்பரா இல்ல, அவரு குழுவிய தசைகள் எல்லாம் கோலினால் தெரிந்து கொத்து அழலொரு பதத்தில் காட்சி குணந்த இவ்விரட்சி சால் அழகிது பள்ளினால் அதுக்கி பார்த்து முன்பு பழகிய சுவையும் பார்த்து குணந்த இவ்விரட்சி சால் அழகிது நாயனீரே உண்ணும் என்றார். சாமி, இந்த இறைச்சியை நான் என்ன பண்ண தெரியுமா? கொழுவிய தசைகள் எலும்பெல்லாம் இல்லாம கொழு இருக்கிற தசை எடுத்து கோல்ல கோத்து அடலுறு பதத்தில் காட்சி. அடலுறு பதம்னா சிம்மில வைக்கிறது, தெரிஞ்சுங்க. தோசை சுட்டா சிம்மில வைக்கணுமா? தீ அதிகமா வச்சா தீஞ்சிடும். கண்ணப்பர் சொன்னது அடலுறு பதத்தில் சிம்மில வச்சு இதை வேக வச்சு பள்ளினால் அதிக பாரு, நீ சாப்பிட்டுருக்க மாட்ட, உனக்கு யாரு கொடுத்துருக்க போறாங்க?
உனக்கு தெரியாத சுவை, நான் சாப்பிட்ட பழக்கம். ஆனா பல்லுல அதைக்கி பார்த்து சுவையும் பார்த்து அது நல்லதா இருக்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டேன், நல்லது இல்லாத துப்பிட்டார், சாப்பிடல. அவருக்கு அன்னம் தண்ணி ஆகாரம் கிடையாது, ஞாபகமே இல்லை. பள்ளினால் அதுக்கு முன்பு பழகிய சுவையும் பார்த்து குழந்தையை பிறச்சு சால அழகுதுன்னா உனக்காக நான் இவ்வளவு பாடுபட்டு கொண்டாடுறேன், ரொம்ப அழகா இருக்கும் சாமி சாப்பிட. சாமி பார்த்தாரு, திருக்கண் சாத்தி மறைத்தருளினார். அப்படி ஒரு கண்ணை அப்படி பார்த்தாரு, மறைஞ்சு போச்சு. இப்போ கண்ணப்பருக்கு ஒரே சந்தோஷம், ஆஹா நாம கொடுத்து சாப்பிட்டார். எகிரி குச்சாராம் சேர்க்கிறார், எழுதுறாரு. அப்படி எகிரி குச்சார், சாப்பிட்டார். ரைட். இப்ப கண்ணப்பருக்கு ஒரு திருப்தி, சாப்பிட்டாரு, எல்லாம் முடிஞ்சது. அடுத்த நாள் இதேதான் கதை. 6 நாள். 6வது நாள் வராரு, கையில அந்த மாமிச துண்டெல்லாம் வருது, அதெல்லாம் கீழே சிந்துது. என்னவோ சுவாமிக்கு இன்னைக்கு விபத்து நடந்திருக்குது, ஏதோ ஒரு மிருகம் வந்திருக்கும், நம்ம என்ன பண்ணுவோம், சகனம் சரியில்லையே, சாமிக்கு என்ன ஆச்சு, உனக்கு எனக்கும் சகுனம் சரியில்லைன்னா நம்ம வீட்டை நினைப்பான். கண்ணப்ப நாயனாருக்கு சகுனம் சரியில்லைன்னா சுவாமியை நினைக்கிறார். புரியுதா? என்னவோ ஆயிருக்குன்னு நினைச்சுக்கிட்டே வரார். பார்த்தா சாமிக்கு ஒரு கண்ண ரத்தம். இப்ப நல்லா இருக்கிறதெல்லாம் கொண்டாந்து வச்சுன்றாரு. எங்க வீட்டுல எப்படி தெரியுமா, எண்ணெய் கெட்டு போச்சுன்னா எங்க பாட்டி சொல்லுவாங்க, எண்ணெய் கெட்டு போயிருது கோயில கொடுத்துருப்பாங்க. கெட்டு போனா நல்லா இருந்தா நமக்கு தானே நம்ம கதை. 6 நாள் தான் கண்ணப்பர் என்ன பண்ணாரு, நல்லா இருக்கிறதெல்லாம் வச்சார். இப்ப கண்ணுல ரத்தம் வருது, ஓட்டமா ஓடுறாரு. யார் இதை பண்ணிருப்பாங்க, யாரும் கிடைக்கல. தடையை கொண்டாந்து வைக்கிறாரு, முடியல. கண்ணை கைய வச்சு அப்புறாரு, ஒண்ணும் முடியல. ஒரு ஞாபகம் வருது, அட ஊனுக்கு ஊன்னு சொல்லுவாங்கன்னு தன்னுடைய ஒரு கண்ணை பார்த்து அவருடைய கண்ணுல அப்புறாரு, ரத்தம் நின்று போகுது. ஒருத்தர் கேட்டாரு, கண்ணப்பர் கறி படைச்சிருக்காரு, சாமி சாப்பிட்டாருன்னு சொல்றாங்க, இப்ப நாமும் சாப்பிடலாம் தானே? ஓ சாப்பிடலாமா, தப்பு இல்லை. ஆனா 6வது நாள் கண்ணை பேச்சு அப்பனார, நீ பேச்சு அப்படியா? எங்க போற கதை? அப்படி கண்ண அப்பனாரு, அப்பன மாத்திரத்துல நின்று போச்சு. சேக்கிரார் எழுதுறாரு, ரசிக்கணும் தமிழ். நின்ற செங்குருதி கண்டார், குருதினா ரத்தமா, அது கண்ணுல ரத்தம் நின்று போச்சு. உடனே இவர் என்ன பண்ணாரா, அப்படி பார்த்தாரு, நின்ன செங்குருதி கண்டார், நிலத்து நின்று ஏறப்ப அப்படி தொகுக்குன்னு எழுதி குச்சாராம். ஆஹா, நன்று நான் செய்த மதியன நகையும் தோன்ற ஒன்றிய கழிப்பினாலே உண்மத்தர் போல மிக்கார். உண்மத்தர்னா பைத்தியக்கார். எதிரி குச்சாராம். அடடா, நான் செய்தது நல்லா போச்சு, அந்த கண்ணை பேத்து அப்பணும்னு ரத்தம் நின்று போச்சுன்னு சொல்லி உண்மத்தர் போல மிக்கார், பைத்தியக்கார மாதிரி எதிரி குச்சார். இத பெரிய புராணத்தை படிச்சு இந்த கதையை சொல்லிட்டு இறங்கினா ஒருத்தன் வரான், வருவானு. அவன் கேட்கிறான், என்ன ஏன் சார், சேக்கிழார் 12ஆம் நூற்றாண்டு, கண்ணப்பர் வரலாறு நடந்தது 4ஆம் நூற்றாண்டு, இவர் எங்க பக்கத்து வீட்டுல இருந்தா பார்த்தாரு, அவர் எதிரி குச்சுத கேக்குறான். ரைட், நீ கேக்குற கேள்வி சரிதான். எல்லார் வீட்லயும் டிவி இருக்குது. இப்ப கிரிக்கெட்டு, என் பையன் கிரிக்கெட் பார்த்துக்கினே இருக்கிறான். 2 நாடு நடக்குது. ஒரு என்னது இது, என்னப்பா அது, ஏதோ ஒரு நாடு வச்சுக்க, ஜப்பானும் சீனாவும் ஆடுது. இவனுக்கு இவனுடைய ஃபேவரட் வந்து ஜப்பான்னு வச்சுக்க. இவன் விரும்புற டீம் வந்து ஜப்பான் டீம். இப்ப அவன் 2 ரன் தேவை, 4 விக்கெட் கையில இருக்குது, இன்னும் 10 பால் கையில இருக்குது.
இப்ப இவங்க எப்படியும் ஜெயிச்சிருப்பாங்கன்னு அவனுக்கு தெரியுது. இவன் என்ன பண்றான், மெதுவா சேர்ல உட்காந்து பார்த்து இருந்தவன் கிட்ட நகர்ந்து வரான். இப்ப சேருக்கு முன்ன வரான் இவன். நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவன் ஒரே அடி அடிச்சா அந்த 2 நாள் வந்தது. வந்த உடனே இவன் வெற்றி வச்சு இவன் எழுதி குடிச்சான். எவனும் ஆடுறான், எவனும் வெற்றி பெறுகிறான். இங்க உட்கார்ந்துட்டு இவன் எகிரி குதிக்கிறான். இத மற்றவன் இவனுக்கு வேண்டியவன் வெற்றி பெற்றதுக்கு இவன் எகிரி குதிப்பான். ஆனா தன்னுடைய யுக்தினாலே கண்ணப்பேத்து அப்பி அந்த ரத்தம் நிற்குமான கண்ணப்பர் எகிரி குதிச்சிருக்க மாட்டாரா? சேக்கிழார் கண்ணப்பராக மாறி விடுகிறார். சைக்காலஜி, சைக்காலஜி, மனோதத்துவம். இன்னொன்னு சொல்றது, கண்ணப்பர் உணவு கொண்டாந்து படைச்ச உடனே சுவாமி சாப்பிட்டுருக்கணும். சாப்பிட்டதுதான் என்ன, திருக்கன் சாத்தி மறைத்தல் கொஞ்சம் டிலே பண்ணார். அப்புறம் தான் இவர் இந்த பாட்டை சொல்றார். கொழுவிய தசைகள் எல்லாம் உபச்சாரமா சொன்ன உடனே சாமி திருக்கன். இது என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, சேக்கிழார் தமிழ்நாட்டுடைய பண்பாட்டை இந்த வரலாறுல புகுத்துறார். நம்ம வீட்டுக்கு விருந்தினர் வச்ச அந்த விருந்தினருக்கு, ஐயா உங்களுக்காக செஞ்ச நீங்க சாப்பிடுவீங்கன்னாங்க, அன்பா ஒரு உபச்சாரம் பண்ணணும். ஔவையார் ஒரு பாட்டு சொல்றார். ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி ஒப்பிலா கூழிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். சாமி, எங்க வீட்டுல இருக்கிற கூழ் உங்களுக்காக செஞ்சு வச்சு உபச்சாரம். உபச்சாரம் இல்லாத உணவு மருந்துக்கு சமம். அதனாலதான் கண்ணப்பர் உபச்சாரமா அந்த மொழியை சொன்ன உடனே திருக்கன் சாத்தி மறைத்தார். தமிழ்நாட்டினுடைய பண்பாடு அதுல ஏற்றி சொல்றார் கண்ணப்பர் வரலாறு. 2வது கண்ணுல மறுநாள் ரத்தம் வருது. கண்ணப்பர் பார்க்கிறார், ஒன்னும் கவலைப்படல. இன்னொரு கண்ணு எனக்கு இருக்குது, அதை பேத்தப்பனா சரியா போட சொல்லி இந்த கண்ணை பேத்துட்டா இடம் தெரியாது, காலை எடுத்து அவர் கண்ணுல வச்சாரு. தன்னுடைய கண்ணை பேத்தெடுக்க கட்டே வச்சார். சுவாமி நில்லு கண்ணப்ப, கண்ணப்ப நில்லப்ப. என்னுடைய வலது பக்கம் வந்து 6 நாள். இத பட்டினத்து சாமிகள் பாடுறாரு. வாழால் மகவறிந்து ஊட்டவல்லே நல்லன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லன். வாழால் மகவறிந்து ஊட்ட வல்லே நல்லன். சுவாமி, நான் வாழனால ஒருத்த மகவை அறிந்து ஊட்டதான சிறு தொண்ட நாயனார், அது என்னால முடியாது. மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லன். திருநீரண்ட நாயனார் எம்மை தொடுவாதன் அந்த அம்மா சொன்ன உடனே அவர் வாழ்நாள் முழுக்க தொடவே இல்லையே மனசுனால கூட, என்னால முடியாது. நாளாரில் கண்ணிடந்து அப்ப வல்லே நல்லன். கண்ணப்பரை பாடுறார். நாள் 6 நாள்ல கண்ணை பெற்ற அப்பனாரே, என்னால முடியுமா? இனி நான் ஆளாவது எப்படியோ திரு காலத்தி. அப்புறம் பட்டினத்தார் பாடுறார். ஆளானப்பட்ட கோடானு கோடி செல்வங்களை வாரி இறைச்ச புண்ணியவான் பாடுறார். நீங்கள நானும் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி அமைதியா கடவுளை வணங்குங்கள். அந்த சிவபெருமானை தவிர வேறு ஒன்று நமக்கு தேவையில்லை. எல்லா நலனும் பெறுவீர்கள் என்று சொல்லி முடிக்கிறேன். வணக்கம்.